காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, உலக இரட்சகராம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் தொகுத்து வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த நாளுக்குரிய தியானத்தின் தலைப்பு கிறிஸ்துவுக்காக ஜீவித்தல். எசேக்கியேல் 45 அதிகாரம் வசனம் 9 சொல்லுகிறது, நீங்கள் கொடுமையையும் கொள்ளையிடுதலையும் தவிர்த்து நியாயத்தையும் நீதியையும் செய்யுங்கள். எசேக்கியேல் 45 வசனங்கள் 9, 10 மற்றும் 17 முதல் 20 வரையிலும் படிக்க கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலின் அதிபதிகளே, நீங்கள் செய்தது போதும். நீங்கள் கொடுமையையும் கொள்ளையிடுதலையும் தவிர்த்து நியாயத்தையும் நீதியையும் செய்யுங்கள். உங்கள் உத்தண்டங்களை என் ஜனத்தை விட்டு அகற்றுங்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். சுமித்திரையான தராசும் சுமித்திரையான மரக்காலும் சுமித்திரையான அளவு குடமும் உங்களுக்கு இருக்க கடவது. இஸ்ரவேல் வம்சத்தார் கூடிவர குறிக்கப்பட்ட சகல பண்டிகைகளிலும் மாத பிறப்புகளிலும் ஓய்வு நாட்களிலும் தகன பலிகளையும் போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துவது அதிபதியின் மேல் சுமந்த கடனாயிருக்கும். அவன் இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக பாவ நிவாரணம் பண்ணும்படிக்கு பாவ நிவாரண பலியையும் போஜன பலியையும் தகன பலியையும் சமாதான பலியையும் படைப்பானாக. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், 1ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே நீ பழுதற்ற ஒரு காளையை கொண்டு வந்து பரிசுத்த ஸ்தலத்துக்கு பாவ நிவர்த்தி செய்வாயாக. பாவ நிவாரண பலியின் இரத்தத்திலே கொஞ்சம் ஆசாரியன் எடுத்து ஆலயத்தின் வாசல் நிலைகளிலும் பலிபீடத்து சட்டத்தின் 4 கோடிகளிலும் உட்பிரகாரத்தின் வாசல் நிலைகளிலும் பூசக்கடவன். பிழை செய்தவனுக்காகவும் அறியாமல் தப்பிதம் செய்தவனுக்காகவும் அந்த பிரகாரமாக 7ஆம் தேதியிலும் செய்வாயாக.
இவ்விதமாய் ஆலயத்துக்கு பாவ நிவர்த்தி செய்வாயாக. கிறிஸ்துவுக்காக ஜீவிக்கும் போது அடிப்படைக்கு நாம் செல்ல ஞாபகப்படுத்தப்பட்டுள்ளோம். தீர்மானங்கள் எடுப்பதே அதை உடைப்பதற்காக என்று தோன்றுகிறது. அது சாத்தியம் என்று ஒவ்வொரு புத்தாண்டின் போதும் சிலர் இதை கேலியாக சொல்வதுண்டு. அவ்வாறு சமூக ஊடகத்தில் உலா வந்த சில போக்குவரத்து சிக்னலில் நிற்கும் போது சக வாகன ஓட்டிகளை பார்த்து கை அசையுங்கள், மாரத்தான் ஓடுவதற்கு கையெழுத்திட்டு ஓடாமல் இருங்கள், தள்ளி போடுவதை நாளைக்கு நிறுத்திக் கொள்ளலாம், சிறி செயலின் துணை இல்லாமல் தொலைந்து போகலாம், உடற்பயிற்சி பதிவுகளை பதிவிடுவர்களை நட்பு வட்டத்திலிருந்து நீக்கிவிடவும் என்றெல்லாம் தீர்மானங்கள் எடுப்பதுண்டு. அன்பானவர்களே, புதிய துவக்கம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. சிறை பிடிக்கப்பட்ட யூத மக்களுக்கு ஒரு புதிய துவக்கம் அவசியமாயிருந்தது. அவர்களின் 70 ஆண்டுகள் சிறையிருப்பு பயணத்தில் 20ஆம் ஆண்டு கடந்தபோது எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலம் நான் யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பி என்று எசேக்கியேல் 39:26 தேவன் அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். ஆனால் 800 ஆண்டுகளுக்கு முன்பாக மோசேயின் மூலமாக தேவன் அவர்களுக்கு கொடுத்த நியாயப்பிரமாணம் என்னும் அடிப்படைக்கு அவர்கள் மீண்டும் திரும்ப வேண்டும். புத்தாண்டில் பண்டிகையை அனுசரிப்பதும் அதில் ஒன்று என்று 45 அதிகாரத்தின் 18ஆம் வசனத்திலே படிக்கிறோம். தேவனுடைய குணாதிசயங்களையும் எதிர்பார்ப்புகளையும் நினைவுபடுத்துவதே பண்டிகைகளை அனுசரிப்பதின் பிரதான நோக்கம். தேவன் அதிபதிகளிடம் நீங்கள் கொடுமையையும் கொள்ளையிடுதலையும் தவிர்த்து நியாயத்தையும் நீதியும் செய்யுங்கள் என்றும் உத்தமமாய் நடங்கள் என்றும் அங்கே வலியுறுத்துவதை எசேக்கியேல் 45:9-10 படிக்க கேட்டோம். இந்த பாடம் நமக்கும் பொருந்தும் அருமையானவர்களே. நமது விசுவாசம் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாயிருக்கும் என்று புதிய ஏற்பாட்டிலே யாக்கோபு 2:17 நமக்கு அறிவுறுத்தப்படுகிறது. நம்முடைய தேவைகளை தேவன் நமக்கு சந்திப்பது போல அவருடைய அடிப்படை கற்பனைகளாகிய உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக மற்றும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்றும் கற்பனைகளை கைக்கொள்ள தீர்மானிக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். இதைதான் கிறிஸ்துவுக்காக நாம் வாழுதல் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்காக ஜீவிக்க முன்வரும் ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் சில அடிப்படை காரியங்களை நாம் செய்துதான் ஆக வேண்டும். நீங்கள் அடிப்படைக்கு திரும்பி செல்ல வேண்டும் என்ற தேவை இருப்பதை எந்த வழிகளிலெல்லாம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போது உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? அவற்றை எவ்வாறு நடைமுறைப்படுத்த போகிறீர்கள் என்பதை ஒரு தீர்மானம் செய்யுங்கள். கிறிஸ்துவுக்காக ஜீவித்தல் என்பது ஒரு மதீனமான முதலீடு என்று சொல்லி பரிசுத்தமான நமக்கு கைகளிலே தரப்பட்டிருக்கிற வேத புத்தகம் நமக்கு கற்றுத்தருகிறது. அதை நாம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32 அதிகாரம் வசனங்கள் 8-9 கற்றுக்கொள்ளலாம். சொல்லுகிறது, அப்பொழுது அது கர்த்தருடைய வார்த்தை என்று அறிந்து கொண்டேன். நான் ஆனதோத்தில் இருக்கிற அவனுடைய நிலத்தை கொண்டு அதன் விலை கிரயமாகிய 17 சேக்கலிடை வெள்ளியை அவனுக்கு நிறுத்து கொடுத்தேன் என்று இந்த ஒரு சம்பவத்தை இங்கே நாம் படிக்க முடிகிறது. படிக்கிறேன். எரேமியா 32 அதிகாரம் வசனங்கள் 6-15 வரையிலும். அதற்கு எரேமியா சொன்னது, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் இதோ உன் பெரிய தகப்பனாகிய சல்லூமின் குமாரன் அனாமயேல் உன்னிடத்தில் வந்து, ஆனதோத்தில் இருக்கிற என் நிலத்தை நீ வாங்கிக்கொள், அதை கொள்ளுகிறதற்கு உனக்கே மீட்கும் அதிகாரம் அடுத்தது என்று சொல்லுவான் என்று உரைத்தார். அப்படியே என் பெரிய தகப்பன் மகனாகிய அனாமயேல் கர்த்தருடைய வார்த்தையின்படி காவற்சாலையின் முற்றத்தில் என்னிடத்திற்கு வந்து, பென்யமீன் நாட்டு ஆனதோத்தில் உள்ள என் நிலத்தை நீர் வாங்கிக் கொள்ளும், சுதந்திர பாத்தியம் உமக்குண்டு, அதை மீட்கும் அதிகாரம் உமக்கு அடுத்தது,
அதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அப்பொழுது அது கர்த்தருடைய வார்த்தை என்று அறிந்து கொண்டேன். ஆகையால் என் பெரிய தகப்பன் மகனாகிய அனமேயேலின் கையில் நான் ஆனதோத்தில் இருக்கிற அவனுடைய நிலத்தை கொண்டு அதன் விலை கிரயமாகிய 17 சேக்கலிடை வெள்ளியை அவனுக்கு நிறுத்து கொடுத்தேன். நான் பத்திரத்தில் கையெழுத்தையும் முத்திரையையும் போட்டு சாட்சிகளை வைத்து வெள்ளியை தராசிலே நிறுத்து கொடுத்த பின்பு நான் சட்டத்துக்கும் வழக்கத்துக்கும் ஏற்றபடி முத்திரை போடப்பட்ட கிரய பத்திரத்தையும் திறந்திருக்கிற பிரதியையும் எடுத்து என் பெரிய தகப்பன் மகனாகிய அனமேயேலுடைய கண்களுக்கு முன்பாகவும் கிரய பத்திரத்தில் கையெழுத்து போட்ட சாட்சிகளுடைய கண்களுக்கு முன்பாகவும் காவற்சாலையின் முற்றத்தில் உட்கார்ந்திருந்த எல்லா யூதருடைய கண்களுக்கு முன்பாகவும் அதை மசேயாவின் குமாரனாகிய நேரியாவின் மகனான பாருக்கினிடத்தில் கொடுத்து அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக பாருக்கை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ முத்திரை போடப்பட்ட கிரய பத்திரமும் திறந்திருக்கிற பிரதிபத்திரமாகிய இந்த சாசனங்களை வாங்கி அவைகள் அநேக நாள் இருக்கும்படிக்கு அவைகளை ஒரு மண் பாண்டத்திலே வை. ஏனெனில் இனி இந்த தேசத்தில் வீடுகளும் நிலங்களும் திராட்சை தோட்டங்களும் கொல்லப்படும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றேன். ஒரு மதியீனமான முதலீடு. அன்பானவர்களே, நீங்கள் அநேகர் அறிந்திருக்கிறது போல ஐடா ஸ்கடர் என்கிற அந்த சகோதரி தமிழ்நாட்டில் உள்ள வேலூர் கிராமத்தில் மருத்துவ சிகிச்சை கொடுப்பதற்கு ஒரு சிறிய இடத்தை அந்த காலத்திலே வாங்கினார்கள். அவருடைய இந்த முயற்சி மதியீனமானது என்று பலர் கருதினர். இளமையான திருமணம் ஆகாத ஐடா ஸ்கடர் அவர்கள் அமெரிக்காவில் இருந்த தன்னுடைய சொந்த வீட்டின் சுகத்தை விட்டுவிட்டு தற்போது கிறிஸ்தவ மருத்துவக் கல்லூரி சிஎம்சி மற்றும் மருத்துவமனை என்று அறியப்படுகிற நிறுவனத்தை ஸ்தாபிக்க அவர்கள் முயற்சியை மேற்கொண்டார்கள். ஆனால் வீணாய் கருதப்பட்ட அவர்களின் நேரம், மூலதனம் மற்றும் முயற்சிகள் இன்று மருத்துவ சிகிச்சையின் முன்னோடியாகவும் இந்திய சுகாதார அமைப்பிற்கு ஒரு கலங்கரை விளக்காகவும் திகழ்கிறது. இதை ஒரு மதியீனமான முதலீடாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்று நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே தேவன் எரேமியாவிடம் முற்றிலும் மதியீனமான ஒரு முதலீட்டை செய்யும்படிக்கு கட்டளையிடுகிறார். எரேமியா 32 அதிகாரம் வசனம் 8 பென்யமீன் நாட்டு ஆனதோத் ஊரில் உள்ள நிலத்தை வாங்கிக் கொள்ளும். அப்பொழுது பாபிலோன் ராஜாவின் சேனை எருசலேமை அந்த காலத்திலே முற்றுகை போட்டிருந்தது என்று அதே அதிகாரத்தின் 2ஆம் வசனத்திலே படிக்கிறோம். எரேமியா நிலத்தை வாங்கினாலும் அது கூடிய சீக்கிரத்திலேயே பாபிலோனுக்கு சொந்தமாகிவிடும். எல்லாம் இழக்கப் போகிற நேரத்தில் எந்த முட்டாளாவது முதலீடு செய்வானா? கேட்டுக்கொண்டிருக்கின்ற பரிசுத்தவான்களே, தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற ஒரு நபர் எதிர்காலத்தை குறித்து எவருக்கும் இல்லாத ஒரு வித்தியாசமான பார்வையோடு இருப்பார். ஏனெனில் இனி இந்த தேசத்தில் வீடுகளும் நிலங்களும் திராட்சை தோட்டங்களும் கொல்லப்படும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று இதே எரேமியா 32 வசனம் 15 படிக்க பார்க்கிறோம். தேவன் அழிவை விட அதிகமான நன்மையை இங்கே காண்கிறார். இன்றைக்கும் அநேக பேர் கிறிஸ்துவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், கிறிஸ்துவுக்காக ஜீவியம் நடத்தி கொண்டிருக்கிறவர்கள், அவருடைய ஆலயத்திற்காக அவருக்காக ஏதாவது முதலீடு செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கலாம். இன்று நாம் வாசிக்க கேட்ட பகுதியின் மூலமாக கற்றுக்கொள்வது அது ஒரு முக்கியமான அல்லது மதியீனமான ஒரு முதலீடு என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்று ஐடா ஸ்கடர் அவர்கள் செய்த போது அநேகர் ஏளனம் செய்தினார்கள். அது மதியீனமான ஒரு காரியம் இந்த முயற்சி என்று சொல்லி பலர் கருதினர். மதீனத்திற்கு அங்கே இடமில்லை. அருமையானவர்களே, மதீனமாக பார்க்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன காரியங்களும், நீங்கள் ஆண்டவருக்காக எடுக்கக்கூடிய ஒரு சின்ன முயற்சிகளும் ஆண்டவர் அதை மதீனமாக பார்க்கவில்லை. ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் என்றால்,
இந்த சகோதரன் இந்த சகோதரி எனக்காக ஜீவிக்க முற்படுகிறான் என்று சொல்லி நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு சின்ன முயற்சியையும் ஒவ்வொரு தீர்மானங்களையும் ஆண்டவர் அது பெரிய முதலீடாக பார்க்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கின்ற பரிசுத்தவான்களே, தேவன் மீட்பு, சுகம் மற்றும் மறுசீரமைப்பு ஆகியவற்றை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதாக வாக்கு பண்ணுகிறார். தேவனுடைய ஊழியத்திலோ அல்லது தனிப்பட்ட உறவுகளிலோ நாம் செய்யும் மதியீனமான முதலீடுகள் வீணாய் போவதில்லை. மற்றவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய நடத்துதலின் பேரில் நாம் செய்யும் மதியீனமான முதலீடுகள் இவ்வுலகத்திலேயே அர்த்தமுள்ளதாக நிச்சயமாக மாறும் என்று சொல்லி இந்த நாளின் காலை தியானம் நம்மை அறிவுறுத்துகிறது. சின்ன ஒரு முதலீடாக இருக்கலாம், அது ஆண்டவருக்காக செய்யும் போது அது நிச்சயமாகவே இந்த உலகத்திலே அர்த்தமுள்ளதாய் மாறும். தேவன் உங்களிடம் ஒரு மதியீனமான முதலீட்டை யாரோ ஒருவரிடமோ அல்லது ஏதோ ஒன்றின் மீதோ செய்ய சொன்னால் நீங்கள் தேவனை எப்படி உணர்வீர்கள்? மதியீனமான இந்த முதலீட்டை செய்யும் இந்த செய்கையில் ஈடுபடும் போது நீங்கள் எந்த அளவிற்கு தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டியதுள்ளது? சிந்தியுங்கள். தேவனுக்காக, கிறிஸ்துவுக்காக வாழக்கூடிய முயற்சியை ஒரு நாளும் கைவிடாதிருங்கள். கர்த்தருங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தி அவருக்காக ஜீவிக்க உதவி செய்வாராக. ஆமேன். செபிப்போமா? அன்புள்ள பரம தகப்பனே, நாங்கள் எங்கேயெல்லாம் மற்றவர்களை எங்களுக்கு முன்னிறுத்த வேண்டுமோ அதை ஒவ்வொரு காரியத்தையும் நீர் எங்களுக்கு ஞானமாக தெரிவிக்கும்படியாக இந்த காலை வேளையிலே உங்களோடு மன்றாடுகிறோம் அப்பா. எங்களுடைய முழு இருதயத்தோடும் உம்மில் நாங்கள் அன்பு கூற எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டுமா செபிக்கிறோம். இந்த உலகத்திலே நாங்கள் அழிவையும் சீற்றத்தையும் காணும்போது நீர் எங்களுடைய எதிர்காலத்தை பார்ப்பது மேன்மையானது. நாங்கள் எங்கு செல்ல வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் வெளிப்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம். அப்படி உம்முடைய வார்த்தைகளின் மூலமாக வெளிப்படுத்தி கிறிஸ்துவுக்காக ஜீவிக்கக்கூடிய நல் வாழ்க்கையை சுதந்திரித்துக் கொண்டு ஆசீர்வாதமாக வாழ உதவி செய்யும். இயேசு இரட்சகர் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கல்வி கல்லவனோர்க்கு கடன் பட்டவர்கள் தீரக்கு
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.